as a tester. Okay. Today our topic is software testing. Do you know what does software mean? Software testing mean? Can anyone answer this? Is that's okay if you answer it wrong or right, whatever it is. But I just want to have this as an interactive class. So let me know your thoughts on what is software testing. Can anyone answer? It's not a class that usually we take in college or schools. Let this be an interactive class, okay? People, are you there online? Or you want me to speak in Tamil? And who is a representative of this class? Ma'am, we have three different types of classes, ma'am, from first years to third years. Okay, fine. Then, So, no, let me know what's your thought on software testing, because without knowing it, I cannot. I just want to know what you people know about it. That's it. So that will be easier for me to give as much as like what I can impart to you people. So you people don't have any ideas on software testing, right? Have you studied any one of the subjects in the name of software testing in your college days, like from first year to second year? Do you have any paper, software testing paper? Fine. Okay. Let me start with software testing. Okay. What do you mean by software testing is nothing but whenever a software is created, right? Like whenever a software is developed. For example, let's have as a day by day usage. Let's have a phone. Okay. Okay, let me speak in Tamil. I think like you are not interactive as of now. Okay, நான் தமிழே சொல்லிடுறேன். இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ டெவலப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரெட்மி மொபைல் இல்ல ஆப்பிள் மொபைல் சாம்சங் மொபைல் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மொபைல் வந்து மேனுஃபேக்சர் பண்ண உடனே டைரக்டா கஸ்டமர்ஸ் இல்ல மார்க்கெட்க்கு வந்து விட மாட்டாங்க. ஓகே, இட் வில் கோ டு லாட் ஆஃப் டெஸ்டிங்ஸ், நிறைய 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 டெஸ்டிங்ஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒன்ஸ் வந்து இதெல்லாம் பேர் பண்ணிக்கிது, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் இட் வில் கம் டு த கஸ்டமர்ஸ் ஹேண்ட். ஐ மீன் இட் வில் கம் டு த மார்க்கெட். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் என்னன்னா எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம தரோவா செக் பண்ணி டிஃபெக்ட் ஃப்ரீயா நம்ம கஸ்டமர் கையில கொடுப்போம் தெரியுமா, அதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்போதைக்கு நான் வந்து உங்களோட டைம் நிறைய நான் எடுத்துக்க விரும்பல. சின்ஸ் உங்களுக்கு யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ அட் ஹோம். நான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஐ வில் ஜஸ்ட் டேக் ஃப்ரம் ஐ மீன் I want you to people to spend half an hour with me. Okay, just என்னன்னா அப்படி மட்டும் நான் சொல்லிடுவேன். So once you start to learn that software testing அப்படின்னு நீங்க சொல்லும் போது you will know like ஏதோ ஒரு பாயிண்ட்ல you will have that strike. லைக் இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் ஒரு குட்டி ஐடியாக்காக தான் பிரைம் சொல்யூஷன்ல இருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நாலேஜ் இம்பார்ட் பண்றதுக்காக. ஓகே, if it is boring please do let me know. Okay, so let's change the topic and let's speak on another topic. Fine. ஓகே, ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை வந்து பக் ஃப்ரீயா இல்லை டிஃபெக்ட் ஃப்ரீயா நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம செய்யற ஒரு டெக்னிக் பேர் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நீங்க சொல்லும் போது அதை வந்து நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே, மேனுவல் டெஸ்டிங் இருக்கு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் அது எதுக்கு, வை டெஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நீங்க கூகுளே நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு 1994 இல்ல 1985 என்ன இருக்குன்னா சைனால வந்து ஏர்பிளைன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கும் போது டெஸ்டிங் ப்ராப்பரா பண்ணாதனால என்ன இருக்குன்னா அது வந்து 294 பீப்புளை வந்து ஐ மீன் இட் காஸ்ட் them to die. ஓகே, வித்வுட் ப்ராப்பர் டெஸ்டிங். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வீட்டுக்கு ஏதாவது சிஸ்டம் வாங்க போறீங்க இல்ல டிவி வாங்க போறீங்க, ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு இந்த டிவி பிடிச்சிருக்கு அதனால நீங்க எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க நார்மலா இப்போ மொபைல் வாங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா கூட
you will know like mobiles நிறைய mobiles இருக்கும் நீங்க ஷோரூம்ஸ்லாம் போய் mobile ஷாப்ஸ்லாம் போய் பார்க்கும்போது but you will scrutinize each and every mobiles right like அது எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி performance இருக்கா bug ஃப்ரீயா இருக்கா எரர் எதுலயும் வராத மாதிரி இருக்கா ஸ்பீட் எப்படி இருக்கு அந்த மாதிரி நீங்க ஈச் அண்ட் எவ்ரி மொபைலை நீங்க டெஸ்ட் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் நீங்க எடுத்துக்குவீங்க இல்லையா அதே மாதிரி தான் அதுதான் வந்து என்னன்னா அதை நம்ம டே பை டே பண்ற ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஏன்னா இன்டெப்தா பண்ண மாட்டோம் சின்ன மேலாப்ல கேமரா டக்குன்னு கிளிக் ஆகும்போது டக்குன்னு ஓப்பன் ஆகுதா இந்த இந்த இல்லாட்டி ஹேங் ஆகுதா இல்லாட்டி வந்து ஏதாச்சும் வந்து பிக்சலேட் கேமரா ஐ மீன் போட்டோ எடுக்கும் போது பிக்சல்ஸ் கரெக்டா இருக்கா இல்லாட்டி பிக்சலேட் ஆகுதா அந்த மாதிரி நீங்க செக் பண்றது ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் ஆனா அது வந்து இன்டெப்த் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்ல முடியாது ஓகே ஸோ நான் ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் சரியா இப்ப வந்து எதுக்காக டெஸ்டிங் தேவைப்படுதுன்னா நான் ஆஸ் ஐ செட் பிஃபோர் லைக் 1994 வந்து சைனால ஏர் கிராஷ் நடக்கும்போது 294 பீப்புள் இறந்து போயிட்டாங்க ப்ராப்பர் டெஸ்டிங் இல்லாதனால இது மாத்திரமே ஒரு இன்சிடென்ட் கிடையாது யூ ஹேவ் a lot of incidents on web you just google it okay you will come to know why software testing is very important in development industry அப்படின்னு சொல்லும் போது ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா நிறைய சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரெக்டா ஐ மீன் ரெண்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணலாம் ஒன் இஸ் மேனுவல் பண்ணலாம் இன்னொன்று வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம் ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து பிபிடி போடலான்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் டியூ டு டைம் ஐ மீன் கன்ஸ்ட்ரெயின் என்னால் பண்ண முடியல ஸோ சாரி ஃபார் தட் பட் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா கண்டிப்பா ஓகே இல்லைன்னா நீங்க எனக்கு கொஸ்டின் கேளுங்க ஐ கிளாரிஃபை தட் ஓகே அண்ட் அதர் ஒன் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நான் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு வாட்டி பண்ணலாம் சொல்லுவேன் மேனுவல் டெஸ்டிங் ஒன்று இருக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்கு ஓகே இப்போ மேனுவல் டெஸ்டிங் சொல்லும்போது என்னன்னா மேனுவல் சொல்லும்போது யூ ஆல் நோ ரைட் மேனுவல் இட்ஸ் நத்திங் பட் மேன் இன்டர்வென்ஷன் மூலமா பண்றது இட் இஸ் அ மேனுவல் டெஸ்டிங் வேர் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொல்லும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் அ மெஷின் அப்படின்னு பண்றபோது இட் இஸ் கால் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு மொபைல் உங்க இத்தனை பேர் இருக்கீங்க ஐம் ஜஸ்ட் கிவிங் அ மொபைல் டு ஈச் ஒன் ஆஃப் யூ அண்ட் ஐம் ஆஸ்கிங் யூ டு ஸ்க்ரூட்டனைஸ் இட் டெஸ்ட் பண்ணி லெட் மீ நோ த ரிசல்ட்ஸ் ஆஃப் த மொபைல் வெதர் இட்ஸ் ஃபைன் ஆர் இட் நீட் சம் மோர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி உங்ககிட்ட ஒவ்வொரு மொபைல் நான் கொடுக்கும்போது யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் இன் யுவர் மைண்ட் ரைட் சினாரியோ இஸ் நத்திங் பட் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் சாண்ட்ரா கிட்ட ஒரு மொபைல் கொடுக்கும்போது ஷி வில் பி டெஸ்டிங் சம் மாடியூல்ஸ் இப்போ மொபைல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் மாடியூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட்ஸ்ன்றது ஒரு மாடியூல் ஐ மீன் ஃபோனுன்றது ஒரு கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி வர்றது ஒரு மாடியூல் கேமரான்றது ஒரு மாடியூல் அப்புறம் பிளே ஸ்டோர்ன்றது ஒரு மாடியூல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய 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 மாடியூல்ஸ் இருக்கு ஓகே அந்த எல்லா மாடியூல்ஸும் வந்து ஒரு டெவலப்பர் மட்டும் தான் கிரியேட் பண்றது கிடையாது ஓகே இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன்னா நான் ஒவ்வொரு மாடியூலையும் வந்து நான் ஒவ்வொரு 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 டெவலப்பர் கிட்ட கொடுப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஃபோன் மாடியூல் எடுத்துக்கிட்டீங்க நான் சொல்றது வந்து நம்ம கால் பேசுவோம்ல கால் லாக்ஸ் அந்த மாடியூல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு வந்து நிறைய சப் மாடியூல்ஸ் இருக்கும் ஒன் இஸ் என்னன்னா ஒன்று வந்து கால் லாக்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் சேவ் பண்றதுக்கு ஒன்று இருக்கும் கான்டாக்ட் எடிட் பண்றது ஒன்று இருக்கும் டெலிட் பண்றது இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கு தெரியுமா இது எல்லாமே சப் மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா இப்போ நீங்க மெசேஜ்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் மெசேஜ் ஒன் இஸ் அ நார்மல் மெசேஜ் another one is a picture message like previously we had it as we call it as MMS like before the Android phone emerges okay அதுக்கு முன்னாடி we usually send I'm sorry we used to send MMS சொல்லுவாங்க for sending picture messages and all okay so நீங்க இப்ப மொபைல்ல நீங்க பாத்தீங்கன்னா have a lot of you can see that evaluation எப்படி மொபைல் ஸ்டார்டிங் எப்படி இருந்தது மொபைல் until now how it is and future கூட எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது but we can see only the prototypes in YouTube right so நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we were using only 1100 that is like button phones மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் later we had touch screen later நம்ம கீபேட் வச்சுக்க பிளாக்பெரி மொபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் we came to this Android Java application mobile and then we came to Android as well as iOS mobile Apple mobiles நம்ம யூஸ் பண்ண போறோம் and future எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ப்ரீவியஸா நம்ம மொபைல் நீங்க பாத்தீங்கன்னா 1100 அந்த காலத்துல வந்து மக்களுக்கு வந்து what we had is like I need to contact a person ஒரு பர்சன் கிட்ட பேசணும் மெசேஜ் பார்க்கணும்
only that was the motive of people இல்லையா நம்ம சின்ன வயசுல இருக்கோம் சாரி நீங்களாம் அப்ப இருந்திருக்க ஐ மீன் இருந்திருப்பீங்களான்னு தெரியல பட் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா நான் 9th படிக்கும்போது எனக்கு 1100 தான் ஃபர்ஸ்ட் வந்த மொபைல் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஸோ நாங்கெல்லாம் சாரி நான் 5th படிக்கும்போது ஸோ அது 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 யூஸ் பண்ணும்போது அப்போ எங்களுக்கு வேற மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் the way like we use the mobile, the way we surf on mobile, it's totally different. It's a different experience. Only phone அப்புறமால வேற என்ன இருந்தது அலாம் வைக்கிறது இருந்தது கேம்ஸ் கூட கிரிக்கெட் கூட கொஞ்சம் கலர் மொபைல் வந்த பிறகுதான் கிரிக்கெட்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து பிளேயிங் சாஃப்ட்வேர் வந்து கேம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி தராங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒவ்வொரு மொபைல் எவல்யூஷன் வந்து சும்மா கம்பெனியே வந்து ஓகே இது வச்சா நல்லா இருக்குமே அது வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றது கிடையாது எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஒரு கம்பெனி இப்போ நீங்களே ஒரு கம்பெனி நீங்க நடத்த போறீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட நெசசிட்டி என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வந்து you'll start to develop the software as per their requirements கரெக்டா அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்கும் ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஒன்று வச்சிருப்பாங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ நம்ம டெவலப்மெண்ட் சைடு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுனா நான் முன்னாடி இப்போ சொன்னேன் தெரியுமா ப்ரீவியஸா வந்து 1100 மொபைல்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வெறும் கால் மட்டும் பண்ற மாதிரி வசதி இருந்தது மெசேஜஸ் வசதி இருந்தது அண்ட் வேற என்ன இது மட்டும் தான் பேசிக்கா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பீப்புளோட ஐ மீன் நெசசிட்டி இன்னும் அதிகமானனால மைட் பி டார்ச் இன்கார்பரேட் பண்ணிருக்கலாம் கேலண்டர் கால்குலேட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் இன்கார்பரேட் பண்ணி 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 வர்றது வந்து ஒரு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் ஓகே ஸோ வரும்போது ஒரு கம்பெனில வந்து பிசினஸ் அனாலிஸ்ட் ஏன்னு சொல்லுவோம் அந்த சொல்றவங்க வந்து என்ன பண்ண இருப்பாங்க ஐ மீன் பீப்பிள் கிட்ட போய் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு கம்பெனி 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 இந்த மொபைல் எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூட பார்க்கலாம் இல்லையா ஆப்பிள் இருக்கோ அதெல்லாம் வந்து சாம்சங் வந்து கொண்டு வராங்க ஜஸ்ட் லைக் தட் ஓகே ஜஸ்ட் காம்படிட்டர்ஸ் மூலமா they are enhancing the mobiles features and appearance okay so எப்பவுமே ஒரு கம்பெனின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க என் வாய்ஸ் இன்னும் பிரேக் ஆயிட்டு இருக்கா like I got a ping from Sarvana like my voice is getting broken I just want to know like whether all are experiencing the same people can anyone answer right this is not your college class Ma'am, now it is audible. yeah it's audible madam your voice is audible okay like yeah ma'am voice yeah I got a ping from okay okay yeah, okay they will ask the questions ma'am before that I would like to tell I'm Dr. Kalaivani head of the department computer technology hi, ma'am. Yeah, hi, ma'am. very glad to have you in the session ma'am they do not have a software testing as a course but okay. they know that that is one of the phase software development life cycle phase so okay. after developing designing and after developing coding testing is a process to be done in order to verify and validate all the working quality of the software so only in that basic manner they will know they are knowing about that ma'am so okay, you please elaborate about what is manual testing how they are doing and what are the scope of studying software testing there are a lot of certification courses also available in software testing so what are the scope of software testing and how where is the software testing is implemented in the field IT field in those way you can throw some lights ma'am okay now I request all the students to listen carefully and then and there you please interact it is not a monotonic session that only speaker should speak and others you just listen and whenever madam asks question you can ask your doubts also thank you very much thank you thank you ma'am yeah. thank you okay fine guys so
let's get into the previous section. Fine. Number already so namari like they will be yeah, as you all know, like software development life cycle every போயிட்டு இருக்குன்னா இப்போ நீங்க வந்து software testing methods ன்னு பார்க்கும்போது as I told you like there is a manual testing as well as a automation testing சொல்றேன் கரெக்டா இப்போ manual testing சொல்லும்போது வேற எதுவுமே கிடையாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு மொபைல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் இந்த மாதிரி I'm just asking you whether this mobile works as expected அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அந்த மொபைல் வந்து it will come to the market right so in that case வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நான் மொபைல் உங்ககிட்ட நான் கொடுக்கும்போது you will have a lot of test cases nothing but an instruction needs to be followed while testing a product for example இப்போ நான் வந்து I'm just for a just a small example okay I'm just giving a pencil and I'm asking you just check whether it's a pencil or a pen okay so what are the scenarios will come to your mind can anyone say that just a scenario will do what is the feature of pencil people can you hear me am I audible Yes, we are audible, ma'am. yeah Ma'am, pencils need to be sharp and they need to write dark. They may write very dull. But pens need not be sharp and whether we have to check whether the gel or lead is filled. yeah what he says is fine but the main property of a pencil like it should be erased by a eraser right that's the main property of a pencil so this is how you write the scenarios for testing a product for example pen that should be erased only by the ink eraser or something like that will pelican or something like that we have right so whenever I gave a phone or something to you the main purpose of the product should match with the expected only then we can say the product is fine or else it gets failed okay so this is the main concept of software testing fine okay so manual testing the way Madhav says right like it should be sharpened and I mean yeah it should be sharpened it should write in dark like that he says right so this is called a scenarios okay scenario is nothing but what are the ways what are the ways you can test a product that is called scenarios okay இப்போ வந்து நீங்க scenario சொல்லும்போது once நீங்க வந்து இப்போ பென்னா ஐ மீன் பென்சிலா அப்படின்னு நீங்க செக் பண்றச்ச தட்ஸ் ஒன் சினாரியோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷார்பன் பண்ண முடியுதா அது ஒரு சினாரியோ நீங்க எழுதுறச்ச யூ வில் ஹேவ் டெஸ்ட் கேஸ் டு இட் டெஸ்ட் கேஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் பென்சில் எடுக்கணும் ஷார்ப் பண்ணணும் அது வந்து டெஸ்ட் ஸ்டெப்ஸ் ஸோ திஸ் இஸ் கால் டெஸ்ட் கேசஸ் சொல்லுவாங்க okay test case is nothing but a steps that needs to be followed when testing a product அது வந்து pass இருந்துச்சு like if it matches the expected result then it is a pass or else it will fail that is how we people usually test a product சரியா so that is called test scenarios and test cases so நீங்க இந்த மாதிரி manual நீங்க பண்ணீங்கன்னா that is called manual testing okay ஸோ நீங்க உங்க இன்டர்வென்ஷனோட நீங்க ஒரு ப்ராடக்ட்டை நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால் மேனுவல் டெஸ்டிங் வெரஸ் ஆட்டோமேஷன் சொல்லும் போது என்ன ஆகும்னா வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆட்டோமேஷன் டூல்ஸ் இப்போ வந்து மார்க்கெட் ஐ எம் டாக்கிங் அபவுட் இண்டஸ்ட்ரி ஓகே இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ லாட் ஆஃப் டூல்ஸ் பட் வி பீப்புள் ஆர் யூசிங் செலினியம் okay selenium is nothing but a tool which is used to automate the web applications இப்போ web applications சொல்லும்போது இப்போ நீங்க Facebook இருக்கு Facebookல வந்து நீங்க login பண்ணனும் or you need to do some other activities and that அப்படின்னு சொல்லும்போது what you people have to do is like you need to write scriptsன்றது nothing but நம்ம manual சொல்லும்போது it's a test case whereas in automation சொல்லும்போது we will have it is called test scripts ஓகே டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ன்றது வந்து என்னன்னா நீங்க டெஸ்ட் கேஸை வந்து அப்படி நீங்க ஆட்டோமேஷன் லாங்குவேஜ்ல எழுதிங்கன்னா தட் இஸ் கால் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த லாங்குவேஜ்னு சொன்னது வந்து யூ கேன் யூஸ் பைத்தன் ஜாவா Perl, Ruby, you have a lot of languages in industry, right? நீங்க எந்த languages கூட அந்த combination கூட selenium வச்சு யூஸ் பண்ணீங்க இல்ல வேற ஏதாச்சும் tools வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா that is called automation. Fine. So automation is nothing but like testing a product or a software with the help of a machine language. ஏதோ ஒரு லாங்குவேஜ் மூலமே ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் டெஸ்டிங் இட் சொல்லும் போது இட் இஸ் கால் ஆட்டோமேஷன் வேறஸ் நீங்க இப்போ மேனுவல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வி ஹாவ்
டெஸ்ட் ட்ரையல் சொல்லி நாங்க ஒரு டெஸ்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்கும். டெஸ்ட் ட்ரையல் உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் சம் மோர் ஐடியாஸ் ஆன் தட். ஓகே, டெஸ்ட் ட்ரையல்னு சொல்லும்போது வேற எதுவுமே இல்லை. என்னன்னா ஒரு 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 சாஃப்ட்வேர்ல வந்து நாங்க இப்ப நாங்க வந்து மொபைல் பத்தி செக் பண்றோம், இல்லாட்டி நாங்க ஃபேஸ்புக் ஒரு அப்ளிகேஷன் பத்தி செக் பண்றோம்னா அந்த அப்ளிகேஷனை மேல வச்சுட்டு இந்த சினாரியோஸ் இருக்கு, இந்த சினாரியோஸ் இருக்கு, இந்த மாடியூல்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாடியூல்ஸ்லயும் நாங்க நிறைய சினாரியோஸ் எழுதி அதை ஒரு ரெபாசிட்டரி மாதிரி வச்சிருக்கோம் டெஸ்ட் ட்ரையல்ல. சரியா, டெஸ்ட் ட்ரையல்ல ரெபாசிட்டரி மாதிரி வச்சுட்டு இப்போ நாங்க ஒரு வாட்டி நாங்க அந்த ஃபேஸ்புக்ல வந்து இப்போ லாகின் சினாரியோ இருக்கு அப்படின்னா நாங்க லாகின்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் லாகின்ஸ் ரைட், சினாரியோஸ் லைக் என்னென்ன சினாரியோஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் போட்டு பார்ப்பீங்க, ஐ மீன் இன்வாலிட் பாஸ்வேர்ட் போட்டு பார்ப்பீங்க, இல்ல இன்வாலிட் இமெயில் ஐடி போட்டு பார்ப்பீங்க, இந்த மாதிரி பிளாங்கா விட்டு பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய சினாரியோஸ் இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் டைம் இருக்கலாம் லைட்டா மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் போட்டு நீங்க செக் பண்ணுவீங்க இல்லையா, இதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் ட்ரையல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் டெஸ்ட் கேசஸா. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாகின் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி வேலிட் நேம், வேலிட் இமெயில் ஐடி, இன்வாலிட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்து லாகின் பண்ணும்போது அதோட அதோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்னவா இருக்கணும் சொல்லுங்களேன் யாராச்சும். ஜஸ்ட் ஒரு குட்டி ரொம்ப சின்ன விஷயம் தான் இது. I know you people know, but let's be an interactive class. சொல்லுங்க பாவாயை தொடர்ந்து. ஃபைன், சரி, ஓகே. இப்போ வந்து வேலிட் இமெயில் ஐடி, இன்வேலிட் பாஸ்வேர்ட் போடும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து லாகின் வந்து ஃபெயில் ஆகும், கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரையல் எப்படி வச்சிருப்போம்னா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், டெஸ்ட் கேஸ்க்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா பாஸ், ஃபெயில், இந்த மாதிரி நிறைய இருக்கும், ஸ்கிப்ட், பிளாக்ட், அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போ கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயில்னு சொல்லி செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பக் லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்றேன் பக்னா என்ன அப்படிலாம் நான் சொல்றேன். லாக் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் டெவலப்பர்ஸ்க்கு அசைன் பண்ணுவோம். அதுவே பாஸ் அந்த இப்போ லாகின் வந்து எனக்கு வேலிட் இமெயில், வேலிட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, வேலிட் பாஸ்வேர்ட், ஃபர்ஸ்ட் கோ டு தட் ஃபேஸ்புக் யூஆர்எல், கிளிக் ஆன் லாகின். அப்போ வந்து என்ன ஆகும்னா we need to give that valid password, valid email id, valid password, click on login button. இப்போ நான் ஸ்டெப்பா சொல்றேன் தெரியுமா, இதுதான் வந்து என்னன்னா டெஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்போ லாகின் சினாரியோ, வேலிடேட்டட் லாகின் சினாரியோ சொல்றது வந்து லாகின் அப்படின்னு சொல்றது ஒரு சினாரியோ. இப்போ நான் சொன்னது எல்லாமே டெஸ்ட் கேசஸ். இந்த டெஸ்ட் கேசஸ்ல வந்து இப்போ லாகின் வந்து இந்த ரெண்டுமே வேலிடா கொடுத்த லாகின் ஆச்சுன்னா அந்த கேஸ் வந்து பாஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது டெஸ்ட் ட்ரையல்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு, பட் நிறைய கம்பெனிஸ் வந்து டெஸ்ட் ட்ரையல் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆட்டோமேஷன் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து செலினியம், எக்லிப்ஸ், நீங்க எக்லிப்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா? Have you worked on Eclipse? People? Okay. Automation சொல்லும்போது என்னன்னா use a tool called Eclipse. அதுல வந்து செலினியமோட ஜார் டூல்ஸ் எல்லாம் நாங்க போட்டு அதுல ஸ்கிரிப்ட் பண்ணி அதுல ஆட்டோமேட் பண்ணும்போது நம்ம மேனுவலா செய்யற விஷயத்த வந்து அதுவாகவே வந்து டைரக்டா வெப் அப்ளிகேஷன் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி லாகின் ஐகான் கிளிக் பண்ணி அப்புறம் வேலிட் பாஸ்வேர்ட் லாகின் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது ரிசல்ட்டை பாப்புலேட் ஆக வைக்கும். சரி, அதுக்கு வந்து இன்னும் நான் ரொம்ப டெப்தா போகல, சும்மா லைட்டா மட்டும் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி டூல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் ஆட்டோமேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ மேனுவல் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ஓபன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். வேற ஆட்டோமேஷன் சொல்லும்போது ஒன்ஸ் அந்த டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட் வந்துடும். அந்த டூல்ல இருந்து ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட் வந்துடும். ஓகே, அந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம பாத்துக்கலாம் வேற அந்த சாஃப்ட்வேர் வந்து இவ்வளவு ஃபெயில் ஆதா இல்ல பாஸ் ஆதா. ஸோ இதுதான் வந்து பாக்குறேன். இப்போ மேனுவல் இருக்கு, ஆட்டோமேஷன் இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த மேனுவல் எஸ்டிஎல்சி நீங்க சொல்லும் போது உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் தெரியும், கரெக்டா? மேம் சொன்ன மாதிரி விவி மாடல் சொல்லுவோம், வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல், ஸ்பைரல் மாடல், வாட்டர்ஃபால் மாடல் இருக்கும், அஜைல் மெத்தடாலஜி இருக்கும், நிறைய மாடல்ஸ் இருக்கு. அது வந்து ப்ரீவியஸா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்றேன், இப்ப இல்ல, ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு அந்த மாதிரி மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்டர்ஃபால் மாடல்னா வேற எதுவும், வாட்டர்ஃபால்னா மேல இருந்து கீழே.
ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கோடிங் கொடுத்து அப்புறம் டெஸ்டிங் பண்ணி திருப்பி வேற பிரச்சனை அதை டெவலப் பண்ணி ஃபைனலா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி, இந்த ஃபேஸ்ல மாடல்ஸ் என்னன்னா ப்ரீவியஸா ஒரு ஸ்டெப் வந்து முடிச்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மளால பண்ண முடியும். லைக் இது வந்து இன்டர்டிபெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கோடிங் பண்ணிட்டேன், டிசைன் பண்ணி பண்ணாம என்னால கோடிங் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி கோடிங் பண்ணிட்டு எனக்கு டெஸ்டிங் பண்ணணும். இப்போ நான் கோடிங் பண்ண முடியாம நான் டெஸ்டிங் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இன்டர்டிபெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ஃபால் மாடல் எல்லாம் என்ன எப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்தது. எதுவுமே பேரலா எதுவுமே பண்ணாதனால டைம் கன்சியூமிங்கா இருந்தனால இவங்களாவே லைக் இண்டஸ்ட்ரி பீப்புளே வந்து லெட்ஸ் ஹேவ் சம் அதர் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு ஸ்பைரல் மெத்தடாலஜின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது சில கம்பெனிஸ் இன்னும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா மோஸ்டா வந்து அஜைல் மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்றாங்க. அஜைல்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ் நான் அப்புறமால சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஸ்பைரல் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படின்னா ஒரு ஷீட்டை வந்து 4 குவார்ட்டரா வந்து பிரிச்சிருவாங்க. பிரிச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு எப்படின்னா கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் கலெக்ஷன்ஸ் ஒரு 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 சைட்ல இருக்கும். கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் ஒரு சைட்ல அனலைசிங் ஒரு சைட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிசைன் அண்ட் கோடிங் ஒரு சைட்ல இருக்கும். டெஸ்டிங் அப்புறம் பக்ஸ் வந்துன்னா அண்டர் டிசைனிங் ஒரு 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 குவார்டரா பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குவார்டரா பிரிச்சு ஒவ்வொரு ஃபேஸ் முடிச்ச உடனே டக் 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 சொல்லி எல்லா கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்ல வந்து அந்த நான் வந்து ஸ்பைரல் மாடல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த 4 ஃபேஸ் கடந்து வந்துருச்சு அப்படின்னா பக் இருக்கு அப்படின்னா வந்து மேனேஜ் பார்ப்பாங்க. இந்த பக்னால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது. நீங்க ஒரு போன் வாங்குறீங்க, போன் வாங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு போன்ல வந்து அப்படின்னா ஆப்வியஸ்லி பிக் ஃபெயிலியர் ஆஃப் த ப்ராடக்ட். சில பேர் கேமராக்காகவே ஒரு சில மொபைல்ஸ் வாங்குவாங்க, அந்த கேமராவே ஒர்க் ஆகல, ஆப்வியஸ்லி ஃபெயிலியர். திருப்பி இந்த மாதிரி டைம்ல வந்து திருப்பி அது வந்து அந்த அனலைஸ்க்கு செகண்ட் குவார்ட்டர் இருக்கும் தெரியுமா, டிசைன் அண்ட் கோடிங். திருப்பி டிசைன் அண்ட் கோடிங்ல வந்து அப்புறம் டெஸ்டிங் போய் திருப்பி ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஆகி செக் பண்ணி இந்த மாதிரி அப்படியே லூப்ல போயிட்டு இருக்கும். ஸ்பைரல் மாடல் சொல்லும்போது லூப்ல போயிட்டு இருக்கும். சரி, இந்த மாதிரி நிறைய வாட்டி போயிட்டு ப்ராடக்ட் வந்து ஸ்டெபிளைஸா இருந்தா மாத்திரம்தான் அது வந்து என்னது கஸ்டமர் கிட்ட போடுறது. ஸோ அது ஸ்பைரல் மாடல் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லும் போது என்ன ஆகும்னா இந்த இந்த டைப்ல வந்து எப்படி இருக்குன்னா வேலிடேஷன் சொல்லும்போது ஒரு ஒரு இதுல வந்து டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கும். அதுக்கு பேரலா வந்து என்ன ஆகும்னா வெரிஃபிகேஷன் என்னது டெஸ்டிங் போயிட்டே இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் டெஸ்டிங் பேரலா போயிட்டு இருக்கும். டெவலப்பர் ஒரு ப்ராடக்ட் இப்போ அனலைஸ் பண்ணி ரெக்வயர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீமுக்கு ஒரு காப்பி போடுறது, டெஸ்டிங் டீமுக்கு ஒரு காப்பி போடுறது. ஐ மீன் ப்ராடக்ட் மேனேஜர் வந்து இந்த டீமுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த டீமுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா அந்த இதை வந்து அனலைஸ் பண்ணிட்ட பிறகு ரெக்வயர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்ட பிறகு அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு கொடுப்பாங்க, டெஸ்டிங் டீமுக்கு கொடுப்பாங்க. இப்போ டெஸ்டிங் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் சீனியர் டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நம்மளால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடுவாங்க அந்த கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து. அதே மாதிரி டெஸ்டிங் டீம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓகே இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் கேஸ்லாம் எழுத ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து டிசைன் முடிச்சிட்டு கோடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. மீன் அந்த சாஃப்ட்வேர் வந்து டக்குன்னு சாஃப்ட்வேரா வராது, சப் மாடியூல்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மாடியூல்ஸை வந்து ரெடி பண்ணிட்டோட டக்குன்னு வந்து கொடுத்துருவாங்க. அப்ப டெஸ்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடியூல்ஸை வந்து செக் பண்ணுவாங்க, அது ப்ராப்பரா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வருது, அவங்க டெஸ்ட் கேஸ்ல எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னு வந்தா ஃபைன். இன்கேஸ் அது வந்து மேட்ச் ஆகலைன்னா திருப்பி அதே ஃபேஸ்ல வந்து திருப்பி வந்து டெவலப்மெண்ட் கிட்ட. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஃபேஸ்க்கு போகாது, அந்த டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஃபேஸ்லேயே மாறி மாறி பேரலா ஒர்க் ஆயிட்டு லாஸ்ட்ல ரெண்டு பேரும் ஃபைனலைஸ் லைக் ஓகே இந்த ப்ராடக்ட் ஃபைன் அப்படின்னு சொல்லி வரும்போது தான்
அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் வரும். ஸோ திஸ் இஸ் கால் வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி. இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க, மேம் சொன்னாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு குட்டி இதுவா ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நான் சொன்னது. நெக்ஸ்ட் வந்து அஜைல் மெத்தடாலஜின்னு சொல்லும்போது என்னன்னா, அஜைல்னா வேற எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க வந்து இல்ல ஃபேஸஸ் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, கஸ்டமர் அனலைசிங் அதெல்லாம். ஆனா இங்க வந்து எப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அவங்களே வந்து சர்வே எடுத்துட்டு போய், ஓகே நம்மளுக்கு கஸ்டமருக்கு இதெல்லாம் தேவைப்படுது, ஓகே நம்மளா ஒரு ப்ராடக்ட் செஞ்சு அவங்களாவே, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்லாம் இருக்கு தெரியுமா, அமேசான்ல இப்போ 5 TV ஸ்டிக் சொல்லிட்டு, இப்போ இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு, 5 TV ஸ்டிக் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு தெரியுமா. அதெல்லாம் ஆக்சுவலி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா அதை வந்து எப்படின்னா, இப்போ கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவைப்படுது, அது வந்து போர்ட்டபிளா இருக்கணும், டிவி வந்து பார்க்கறதுக்கு போர்ட்டபிளா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். ஸோ வைஃபை கனெக்ஷன்ஸ் மூலமா அந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் மூலமா அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, லைக் யூ வில் பி வாட்சிங் லாட் ஆஃப் சேனல்ஸ் ஆன் தட், ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதோ சொல்லிட்டு கம்பெனிஸ் வந்து சர்வே எடுத்து அவங்களா ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கி வச்சிருவாங்க. ஓகே, உருவாக்கி வச்சுட்டு அது கஸ்டமர்ஸ் கையில கொடுத்துருவாங்க. இல்லாட்டி அதுக்கு முன்னாடி கஸ்டமர் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா, கஸ்டமர்ஸை வந்து கொஞ்சம் டெஸ்டிங் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த பீட்டா ஆல்ஃபா டெஸ்டிங், பீட்டா டெஸ்டிங் நிறைய இருக்கு. இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் மாதிரி செய்ய சொல்லிடுவாங்க. அது ஃபைன், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபைன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கஸ்டமர் கைக்கு போகுது. இப்போ கஸ்டமர் வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க ரெவ்யூஸ் கொடுப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல இந்த மெனு இன்னும் கொஞ்சம், இந்த மெனுஸ் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனு நீங்க ஃபிட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி மெனுஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க தெரியுமா. அதை திருப்பி அவங்க கேப்சர் பண்ணிருப்பாங்க, ரெக்குவயர்மெண்ட்ல கேப்சர் பண்ணி திருப்பியும் வந்து அதை டெவலப் பண்ணி அப்படியே நம்ம டிவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க அடிக்கடி தெரியுமா. நம்ம மொபைல்ல கூட சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துட்டு இருக்கும், நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும்ல. இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் அஜைல் மெத்தடாலஜி. எப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான விஷயத்த வந்து கம்பெனியே மீன் அந்த ஃபேக்டரியே வந்து அவங்களா யோசிச்சு வெளியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்பப்ப மாடிஃபை பண்ணி கஸ்டமர் கையில கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அஜைல் மெத்தடாலஜி. நான் ரொம்ப இன்டெப்தா சொல்ல, ஜஸ்ட் ஓவராலா அவுட்லைன் மட்டும் நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள்ஸ் நம்ம பார்க்கறது. சரியா, இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தாச்சு, மேனுவல், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இப்போ மேனுவல் டெஸ்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், லைக் நம்மளாவே டெஸ்ட் கேஸ் எழுதி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டெஸ்ட் பண்றோம்னு சொல்லும் போது it is called as a manual testing. இப்போ நீங்க மேனுவல் டெஸ்டிங் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 3 கைண்ட் ஆஃப் டெஸ்ட், நிறைய டெஸ்டிங்ஸ் இருக்கு. ஆனா நிறைய டெஸ்டிங் வந்து 3 டைப்ஸ்ல வந்து it comes under that. One is black box testing, another one is white box testing, and the third one is gray box testing. இப்போ black box testing நான் சொல்லும்போது the name itself says black. blackனா ஒண்ணுமே தெரியாது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஒபேக் மாதிரி, உள்ள எதுவுமே தெரியாது. இப்போ டெவலப்மெண்ட் இருக்கு, இப்போ நான் சொன்ன தெரியுமா உங்களுக்கு, எதுக்காக நான் ஃபோன் சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம டே பை டே நம்ம ஃபோன் யூஸ் பண்றதுனால that will be easier for you to know, like okay, கொஞ்சம் நம்ம கண்ணுல பாக்குற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மண்டேல கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்குவோம், அதுக்காக சொல்றேன். சரியா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நான் கொடுக்கும்போது கேமரா ஒர்க் ஆதா அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட நான் கேட்கும்போது நீங்க செக் பண்ணுவீங்க. கரெக்டா செக் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் டக்குன்னு கேமரா ஃபிளாஷ் ஆன் ஆக மாட்டேங்குதா, இல்ல கிராப் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் பண்ணும் உங்களுக்கு அது ஆக்சுவலி அது என்ன கோடிங்ஸ்னே நம்மளுக்கு தெரியாது, அது டிரான்ஸ்பரண்டாவே இருக்காது டெஸ்டர்ஸ்க்கு. பட் சும்மா ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் வரணும். அதுதான் எல்லா டெஸ்டிங்கும் அப்படிதான், இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரணும். அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டா இருக்கா இல்லையா செக் பண்றதுதான் இந்த டெஸ்டிங். சரியா, இப்ப பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லும்போது என்னன்னா, அந்த டெவலப்பர் கோடு இருக்கும் தெரியுமா, அந்த கோடை பத்தின ஒரு விஷயம் கூட டெஸ்டர்ஸ்க்கு தெரியாது. அது என்ன கோட் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க தெரியாது. பட் ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் பாக்குறது, அதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் இஸ் நத்திங் பட் you don't know anything. Testers doesn't have, testers do not have knowledge about the coding part. That is called black box testing. Whereas white box testing சொல்லும்போது white is nothing but transparent அப்படின்னு சொல்லும்போது என்னங்கன்னா, it is usually done by developers. Okay, sometimes testers இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ணலாம், இல்ல ப்ராஜெக்ட் லீட் பண்ணலாம். சரி, அந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லும்போது என்னன்னா, மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் வில் டூ திஸ். என்னன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லும்போது they will have thorough knowledge on the code, like how it is being coded, அத விஷயம் எல்லாம் தெரிஞ்சு. ஸோ இப்போ ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து எரர் வந்துச்சுன்னா டக்குன்னு they will alter the
scripts, or I mean alter the code and will make to get the expected result. That is called white box testing. So இப்போ வந்து gray box testing சொல்லும்போதுன்னா this obviously yes gray சொல்லும்போது கொஞ்சம் நாலேஜ்க்கு தான் வந்து we will have கோடோட நாலேஜ். இப்போ நீங்க டெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா எஸ், இப்போ நீங்க டெவலப்பர்ஸ் பாத்தீங்கன்னா you know they will know lot of கோடிங் அண்ட் நிறைய கோடிங் லாங்குவேஜஸ் இருக்கும். ஆனா சில டெஸ்டர்ஸ்க்கு வந்து லைட்டா இருக்கும். ஓகே ஓகே இதுதான் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுற மாதிரி இருந்த இந்த கோடிங் பண்ணும்போது ஓகே இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் சொல்லிட்டு இன்னும் அந்த அந்த நாலேஜ் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. தட்ஸ் கால் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். சரியா? ஸோ இந்த கிரே பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், இதுதான் வந்து மெயின் டெஸ்டிங் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஒன்று இருக்கு, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஒன்று இருக்கு. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா as நேம் இட் செல்ஃப் சேஸ், ஃபங்க்ஷனல் சொல்லும்போது என்ன ஆகுன்னா எந்த ப்ராடக்ட் நம்ம ஐ மீன் எந்த ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்றோமோ அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி ப்ராப்பரா ஒர்க் ஆதா இல்லையான்னு செக் பண்றது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். அதுவே நான் ஃபங்க்ஷனல் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், லோட் டெஸ்டிங். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, டக்குன்னு யூடியூப் கிராஷ் ஆகிறது, இந்த மாதிரி இல்ல யூடியூப் வந்து என்ன சொல்ற ஒரு மாதிரி கிராஷிங் இல்லாட்டி பிக்சலேட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய எதுனா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற ஏதாச்சும் கிராஷிங் அது வராது, இந்த மாதிரி பிளர் ஆகுது, யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் பிளர் ஆகுது, இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஸோ ஓகே, ஸோ ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கு. ஒன் இஸ் ஃபங்க்ஷனல், another ஒன் இஸ் நான் ஃபங்க்ஷனல். இப்போ நீங்க ஃபங்க்ஷனல் சொல்லும் போது நம்மளுக்கு என்னென்ன டெஸ்டிங்லாம் வரும்னா யூனிட் டெஸ்டிங் சொல்லுவாங்க, ஸ்மோக் டெஸ்டிங் சொல்லுவாங்க, இன்டகிரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க, அதே மாதிரி ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நிறைய டெஸ்டிங் இருக்கு. ஆனால் நான் இதுல இந்த சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது மட்டும் நான் சொல்றேன். அதுவே நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் சொல்லும்போது லோட் டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங், இன்னும் நிறைய டெஸ்டிங்ஸ் இருக்கு. சரியா? இதுல இப்ப ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் நம்ம சொல்லும் போது என்ன ஆகுன்னா எப்பவுமே வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒர்க் டெஸ்ட் பண்ண விஷயத்துல இருந்தே சொல்றேன். இப்போ அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் சொல்லி பாத்தீங்கன்னா அதுல நிறைய கரோசல்ஸ் இருக்கும். ஐ மீன் டிவி, மூவிஸ், இந்த மாதிரி நிறைய கரோசல் கேம்ஸ், அந்த மாதிரி நிறைய அதை வந்து நாங்க வந்து காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம். ஒரு காம்பனன்ட் அதை கிளிக் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடான விஷயத்த வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் சொல்லும் போது எங்க டீம்ல என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டெவலப்பருக்கும் வந்து ஒவ்வொரு காம்பனன்ட் கொடுத்துட்டாங்க. என்னன்னா மூவிஸ் ஒருத்தவங்க பாத்துக்கோங்க, டிவிஸ் ஒருத்தவங்க பாத்துக்கோங்க, ஹோம் கரோசல் ஒருத்தவங்க பாத்துக்கோங்க, கேம்ஸ் ஒருத்தவங்க பாத்துக்கோங்க, அக்கௌண்ட் செட்டிங் சொல்லிட்டு ஒருத்தவங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெவலப்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாடியூல் வந்து அவங்க டெவலப் பண்ணி முடிச்ச உடனே டெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. யூனிட் இஸ் நத்திங் பட் ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் அ மாடியூல், தட் இஸ் கால்ட் யூனிட் டெஸ்டிங். ஓகே, அது வந்து என்னன்னா ஒரு பெரிய மாடியூல்ல வந்து ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன மாடியூல்ஸா சேர்த்தா தானே பெரிய மாடியூல் வரும். ஸோ ஒரு குட்டி மாடியூல் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தரோவா டெஸ்ட் பண்ணி ஓகே யூனிட் டெஸ்டிங் இஸ் டன். யூனிட் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் அவங்க பண்ண அந்த குட்டி மாடியூல வந்து டெவலப்பர்ஸ் ப்ராப்பரா அவங்க இன்புட் கொடுத்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் யூனிட் டெஸ்டிங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா யூனிட் டெஸ்டிங் முடிச்சிட்ட பிறகு எல்லா யூனிட் டெஸ்டிங் முடிச்சிட்ட பிறகு மாடியூல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடும். ஐ மீன் குட்டி குட்டி மாடியூல்ஸ் எல்லாம் யூனிட் டெஸ்டிங் டெவலப்பர்ஸ் முடிச்சிடுவாங்க. மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் தான் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் டைம் கிரன்ச்னால இல்ல ப்ராஜெக்ட் டெலிவரி ரொம்ப நெருங்கி வந்துச்சுன்னா அந்த டைம்ல டெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இட் இஸ் டன் பை டெவலப்பர்ஸ். ஓகே, யூனிட் டெஸ்டிங் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடியூல்ஸ் இப்போ ஒரு மாடியூல் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து மெசேஜ்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். மெசேஜ்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஐ டோல் யூ லைக் we have நார்மல் மெசேஜஸ் இருக்கும். இல்ல நீங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா only 10 images we were able to send only the 10 images. status அப்டேட் பண்ண முடியாது. there were so many things, right? like older versions பாத்தீங்கன்னா we don't have this much of things. இன்னும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து நம்ம பார்த்த விஷயத்துல சொல்றேன். ப்ரீவியஸா 10 இமேஜஸ்க்கு மேல நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்ப முடியாது, ஸ்டேட்டஸ் செட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் இவங்க தான் பார்க்கணும், அவங்கவுங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலக்ஷன்ஸ்லாம் இருக்காது. பட் இப்போ பாத்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி லைக் இப்போ பாத்தீங்கன்னா we are able to set the status, we are able to send photos more than
25 like 30 வரைக்கும் we are able to send the images. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா அந்த இது என்ஹான்ஸ்மெண்ட் ஆப் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க சொல்லும் போது யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரீட் ரெசிபி நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றது ஒரு குட்டி மாடியூல். அப்புறம் நம்மளோட அந்த வாட்ஸ்அப் வால்பேப்பர் செட் பண்றது ஒரு மாடியூல். அப்புறம் போட்டோஸ் செட் பண்றது அது ஒரு ப்ரொஃபைல் பிக் வைக்கிறது ஒரு மாடியூல். அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஒரு மாடியூல். ஸோ இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி மாடியூல்ஸ் ஒவ்வொரு டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டெவலப்பர்ஸ் சப் மாடியூல்ஸ்ல ஒர்க் பண்ணி யூனிட் டெஸ்டிங் முடிச்ச பிறகு அது கலெக்டிவா ஒரு மாடியூலா வந்து டெஸ்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க வாட்ஸ்அப்ல. சரியா? வாட்ஸ்அப் அப்படின்னு ஃபுல்லா வந்து கொடுக்கும்போது அந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. இன்டகிரேஷன் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு மாடியூலையும் இண்டிவிஜுவலா டெஸ்ட் பண்றது. சரியா? இப்ப இமேஜஸ் ப்ராப்பரா சென்ட் பண்ண முடியுதா, 30 இமேஜஸ் ப்ராப்பரா சென்ட் பண்ண முடியுதா, ஸ்டேட்டஸ் செட் பண்ண முடியுதா, இந்த மாதிரி அந்த எல்லா சப் மாடியூல்ஸும் கலெக்டிவா ஒரு மாடியூலா கொடுக்கறது வாட்ஸ்அப் அப்படின்னு வச்சுக்கலாம். காமன் ஐ மீன் ஃபுல்லா இப்ப இந்த ஹோல் மாடியூலையும் அந்த டெஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆதா இல்லையான்னு சொல்றது வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். அதுவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப போன் சொல்லும் போது வாட்ஸ்அப்ன்றது ஒரு மாடியூல். இப்ப போன் பாத்தீங்கன்னா போன் பேசுறதுக்கு ஐ மீன் ஏதாவது கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. அது எல்லாமே கலெக்டிவா வந்து அவங்க டெஸ்ட் பண்ணும்போது இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் போன் பேசும்போது எனக்கு மெசேஜஸ் வந்து ரிசீவ் ஆகணும் நான் மொபைல்ல. இப்ப மெசேஜஸ் ரிசீவ் ஆகல, இப்ப நான் போன் பேசிட்டு இருக்கும் இன்னொருத்தவங்க எனக்கு மெசேஜ் ரிசீவ் கொடுக்குற மீன் வரும்போது என் இன்பாக்ஸ்ல வரல அப்படின்னா ஆக்சுவலி பக். கரெக்டா? இப்ப நெட்வொர்க்னால அது வேற, இப்ப நார்மலா நான் சொல்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா மாடியூல்ஸும் ரெடி பண்ணிட்டு ஒரு போனா வச்சு நம்ம செக் பண்ணுவோம் தெரியுமா? தட் இஸ் கால்ட் சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் டெஸ்டிங் ஆல் த மாடியூல்ஸ் டுகெதர். தட் இஸ் கால்ட் சிஸ்டம் டெஸ்டிங். சரியா? யூனிட் டெஸ்டிங் சொல்லும்போது ஒரு குட்டி சப் மாடியூலை டெஸ்ட் பண்ணிட்டு, இன்டகிரேஷன் டெஸ்டிங் சொல்லும்போது ஒரு மாடியூல் குட்டி குட்டி மாடியூல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மாடியூலா வருது. அந்த ஃபுல் மாடியூலையும் இண்டிவிஜுவல் மாடியூலையும் நம்ம டெஸ்ட் பண்றது தட் இஸ் இன்டகிரேஷன் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங் சொல்லும் போது என்னன்னா எல்லா மாடியூல்ஸையும் வச்சு ப்ராப்பரா ஒர்க் ஆதான் செக் பண்றது வந்து சிஸ்டம் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா வந்து என்னன்னா எப்பவுமே இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு ஃபீச்சரும் வந்து ஒவ்வொரு நாளுக்கு என்ஹான்ஸ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? நம்மளுக்கு தெரியாது பட் கம்பெனி தே வில் டூ யூஸ்வலி ஒரு ஃபீச்சர் என்ஹான்ஸ் ஆயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு சொல்றேன். இப்ப 1100 நான் சொல்றேன். இப்ப வந்து என்னன்னா டார்ச் இருக்கு, கால் போன் சாஃப்ட்வேர் இருக்கு, கேமிங் சாஃப்ட்வேர் இல்ல. ஆனா கஸ்டமர் வந்து அவங்க சொல்றாங்க கேமிங் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருக்குமே சொல்லும்போது அவங்க கேமிங் சாஃப்ட்வேர் வந்து இந்த 1100 இன்கார்பரேட் பண்ணும்போது இப்ப புதுசா வந்த ஃபீச்சர்ஸ் வந்து கோட் பண்ணி தானே உள்ள போடுறாங்க. இந்த கோடு வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற கோடை வந்து அடி வாங்கிடக்கூடாது. சரியா? இப்போ கேமிங்னால என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து போன் கேம் விளையாடும் போது போன் வராம இருக்கலாம், இல்ல மெசேஜ் உள்ள வராம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அடி வாங்க கூடாது. அடி வாங்க கூடாம எல்லா திருப்பி ஆரம்பத்துல இருந்து டெஸ்ட் கேஸ் 1ல இருந்து இப்ப டெஸ்ட் கேஸ் 1000 வரைக்கும் இருக்கு. புதுசா ஒரு ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு திருப்பி என்டையர் அப்ளிகேஷனையே செக் பண்ணுவாங்க தெரியுமா? தட் இஸ் கால்ட் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஒன்ஸ் த ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ண உடனே முடிச்ச பிறகுதான் இட் இஸ் பீன் செட் லைக் ஓகே இந்த ஃபீச்சர் வந்து கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி சொல்றது. இதுதான் வந்து இதான் டெஸ்டிங் சைக்கிள் சொல்லுவாங்க. பிஃபோர் டெஸ்டிங் சைக்கிள் சொல்லுவாங்க இதுதான். அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா டெஸ்டிங் டாக்குமெண்டேஷன் வேற எதுவுமே இல்லை. இப்போ எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்த பிறகு டெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டெஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க, பேரலா டெஸ்ட் பிளான் போட ஆரம்பிச்சிடும். டெஸ்ட் பிளான்னா வேற எதுவும் இல்லை, நம்ம எப்படி இந்த சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணி எப்படி இந்த டெஸ்ட் பண்ணி என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு டெஸ்ட் பிளான் போட்டுருவாங்க. டெஸ்ட் பிளான் பாத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கு பட் இப்போதைக்கு உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். பட் டெஸ்ட் பிளான் சொல்லும் போது என்னன்னா இப்போ நம்ம பிளான் பண்ணுவோம்ல இந்த ஃபேஸ்ல வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதுதான் அவுட்புட் வரணும், அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பிளான் டெஸ்டிங் லீட் போடுவாங்க. டெஸ்ட் பிளான்ஸ் ஓகே டெஸ்டிங் லீடும் ப்ராஜெக்ட் மேனேஜரும் போடுவாங்க. போட்டுட்டு இந்த ஃபேஸ்ல வந்து இந்த காம்பனன்ஸ் டெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணணும், மேனுவல் டெஸ்ட் பண்ணுமா, இல்ல ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணுமா, இல்ல சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுமா, இல்ல இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலுக்கும் அவங்க தனித்தனியா ஒரு பிளான் போட்டு எத்தனை ரிசோர்ஸ் தேவைப்படுறாங்க டெஸ்ட் பண்றதுக்கு அதெல்லாம் போட்டு அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
அதுதான் டெஸ்ட் பிளான். அதே மாதிரி ஆர்டிஎம்ன்றது டெஸ்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்னன்னா ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, ரெக்குவயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அது எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. எப்பவுமே நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம வந்து டூ டூ லிஸ்ட் போட்டு வைப்போம் தெரியுமா, இதெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி போட்டோம். அதே மாதிரி ஆர்டிஎம் சொல்றது ரெக்குவயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ். ரெக்குவயர்மெண்ட்டை வந்து அதை நம்ம ட்ரேஸ் பண்றோம். ஓகே, ஒரு கஸ்டமர் ஒரு 10 ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தானா 10 ரெக்குவயர்மெண்ட்க்கும் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோமா இல்லையா செக் பண்றதுக்காக ஆர்டிஎம் யூஸ் பண்றாங்க. இதுதான் ஒரு குட்டி ஓவரால் டெஸ்டிங் பத்தி நான் சொல்றேன். இப்போ டெஸ்டிங் ஸ்கோப் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ISTQB ஒரு சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. அது நீங்க பண்ணீங்கன்னா தட் வில் பி அ குட் லைக். ஏன்னா ஒரு சீனியர் டெஸ்டர் அந்த மாதிரி போற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் அதுக்கு ISTQB இன்னும் நிறைய டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து நெட்டை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்டிங் தேவைப்படுது அதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ இருக்கவங்க எல்லாமே வந்து மோஸ்டா வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொல்லும்போது ஃப்ரெஷர்ஸா வந்து யாரும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து உள்ள எடுக்க மாட்டாங்க. ஒரு மேனுவல் டெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்ட பிறகுதான் வந்து ஆட்டோமேஷன்லயே போட்டுக்கோங்க. அது டக்குன்னு ஆட்டோமேஷன் போட மாட்டாங்க. நீங்க இப்போ டெஸ்டர்ஸ் தான் நீங்க போறீங்கன்னா you need to know about manual testing. ஏன்னா most of the companies பாத்தீங்கன்னா they prefer to take only the manual tests. ஏன்னா as a fresher they will not make you to pitch into automation testing, because automation testing சொல்லும்போது that is totally rely on the automation scripts. அப்படின்னு இருக்கும்போது you should be well versed in scripts. அந்த லெவலுக்கு வந்த பிறகுதான் they will make you to pitch into automation testing. So நீங்க டெஸ்டிங் சைட்ல போனா first you need to know about the manual testing. தரோவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். manual testing lot of testings இருக்கு. அது என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் உங்களுக்கு தெரியும்னா நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். செலினியம், பைத்தன், செலினியம்ன்றது ஒரு டூல். பைத்தன், ஜாவா, இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வெல் வேர்ஸ்டா இருந்துட்டு நீங்க எக்லிப்ஸ் அந்த மாதிரி ஒரு டூலை நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க சும்மா நார்மலா ஃப்ரீயா இருக்கும் போதே வந்து ஃபேஸ்புக் இல்ல வேற ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவராலா டெஸ்டிங்கோட இது இப்போதைக்கு. வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா இப்போ? People, can I wind up the session? Ma'am? So this is the brief introduction about the testing what I gave for half an hour. So if you have any queries, please do let me know. So you don't have any questions? Ma'am, are you on call, ma'am? Santra? People, can you hear me? Hello. Hello. Yes, Santra. This is Madhav. Santra. Yes, Santra. Santra, can you ask them like whether they have any queries on software? Yeah, ma'am. Students, you can ask your doubts. If any, you can unmute your call and you can ask your doubts one by one, ma. Is there any queries, ma? Fine, people, then thanks for this opportunity, and
study well. Only that I could say. And thanks for this. Yeah, on behalf of CT department, I would like to thank you, ma'am, for sharing your thoughts on software testing, ma'am. And this session is a very wonderful and fruitful one, I think so. I thank you once again on behalf of Dr. D. Kalaivani, ma'am, her head, and Ms. D. Megla for arranging such a wonderful session with you, ma'am. Thank you so much. Thank you. Yeah, thank you so Thank much. you.